பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேரரசர். நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களுக்கு எந்த ஒரு சட்டத்திட்டங்கள் குறித்தும் புரிதல் ரொம்ப மிக குறைவாக இருக்குது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இருக்குது, மாநில மனித உரிமைகள் ஆணையம் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ பேர் பயன்படுத்திக்கிறாங்கன்னு பார்த்தா, எவ்வளோ பேரும் பயன்படுத்தாத அளவு தான் அதிகமாக இருக்கும். மனித உரிமை ஆணையத்தையும் யாரும் நாடுறது கிடையாது, தேசிய மனித உரிமை ஆணையத்தையும் நாடுறது கிடையாது. அதே மாதிரி கிட்டத்தட்ட 1993ஆம் ஆண்டு மனித உரிமைகள் சட்டத்தை பயன்படுத்தி அப்போதே இந்தியா பூரா மனித உரிமைகள் நீதிமன்றம் துவக்கப்பட்டது. ஆனால் அது செயல்படலை. மனித உரிமைகள் நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்கு இருக்கான்ற விவரம் யாருக்குமே தெரியாது. வழக்கறிஞருக்கே சில பேருக்கு தெரியல. இப்போ எனக்கே தெரியலன்னா பாருங்கள், அந்த நிலை தான் இருக்குது. மனித உரிமைகள் சட்டத்தை யாருமே சரியாக பயன்படுத்திக்கல. அதுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. பொதுநல ஆர்வலர்களும் அதை எடுத்து சொல்லலைன்றது ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி தகவல் பெறும் உரிமை உறுதி சட்டம் வந்துச்சு. வந்த கையோடு அது பிரபலமாக இருந்துச்சு. அதை பற்றி மக்களுக்கு சரியான புரிதல் இல்லை. அது தகவல் பெறும் உரிமை சட்டத்தை மக்களுக்கு சரியாக செயல்பாட்டுக்கு அரசு அதிகாரிகள் கொண்டு வரவில்லைன்றது இருக்குது. சும்மா பேரளவுக்கு சும்மா தகவல் பெறும் உரிமை உறுதி சட்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஒழிய, அதனால் ஒழுங்கான தகவல் கொடுக்கறது கிடையாது. அதன் பேரில் மேல்முறையீட்டு போனாலும் சரியான தகவல். அதுக்கு தமிழ்நாடு தகவல் ஆணையம்னு ஒன்று பெரிய அளவில் அரசு பண்ணை இல்லத்தில் சென்னையில் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு இவ்வளோ பெரிய பில்டிங்கை ஒதுக்கி கட்டி கொடுத்தாலும் கூட அதில் அந்த ஆணையம் கூட சரியாக செயல்படலை. எப்போயோ போட்டோன்னா ஒரு 5 வருஷம் சென்று நாங்கள் மேல்முறையீடு எடுக்கிறோன்ற மாதிரி நிலமெல்லாம் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் கணினி மயம் எதுக்கு? மக்கள் சாதாரணமாக கடிதத்தில் எழுதுகிற பேப்பர்லையும் எழுதி பயன்பாட்டுக்கு கொண்டு அதை பாருங்கள், ஸ்கேன் பண்ணி வேணால் ஃபைலில் வைங்க. ஆனால் புரியாத விஷயங்கள்லாம் ஆன்லைனில் கொடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு மக்கள் அணுகுமுறை தடுக்கிறீங்க. ஆன்லைன்றது அதே தான் இப்போ நீதிமன்றத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. ஆன்லைன் ஃபைலிங், ஆன்லைன் சிஸ்டம், அதெல்லாம் ரொம்ப தப்பு. மக்கள் ஈஸியாக அணுக முடியாது. ஒரு நீதிமன்றத்தையோ ஒரு இதுக்கோ பார்க்கிங் பர்சனெலாம் இன்றைக்கி ரொம்ப தவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இன்றைக்கி இந்த நாட்டில் அதிகமாக ஆகிட்டுருக்கு. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். மனித உரிமைகள் ஆணையம் இருக்குது, தமிழ்நாடு தகவல் ஆணையம் இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், மத்திய தகவல் ஆணையம் இருக்குது. இது குறித்தெல்லாம் மக்களுக்கு புரிதல் வேண்டும். அது மட்டுமா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்குது, மத்திய விழிப்புணர்வு ஆணையம். அதெல்லாம் என்ன செயல்படுது? அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட சொல்லுது? அதே மாதிரி மகளிர் ஆணையம் இருக்குது. இதெல்லாம் என்ன செயல்படுது? சிறுபான்மையினர் ஆணையம் இருக்குது, அதோடைய செயல்பாடு என்ன? இது குறித்தெல்லாம் மக்களுக்கு விளக்கம் இல்லை, புரிதல் இல்லை. அதனாலவே மக்கள் அதெல்லாம் பயன்படுத்த மாட்டுறாங்க. இந்த நிலை தான் இருக்குது. மக்கள் முட்டாளாக இருந்தால் தான் அரசியல்வாதிகள் சந்தோஷமாக வாழலான்றதால இந்த அரசு அதிகாரிகள், இந்த ஆணையங்கள், இந்த மாதிரி அமைப்புகள், போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி இருக்குது. அது என்ன? அதை பற்றிலாம் யாருக்கும் மக்களுக்கு தெரியாத மாதிரி ஏன் ஒரு மர்மமாக வச்சுருக்கிறீங்க? இதெல்லாம் வெளியில் கொண்டுட்டு வாங்க, எல்லாருக்கும் சொல்லுங்கள். லோகாயுக்தா இன்றைக்கி லோகாயுக்தா இருக்குது, தமிழ்நாடு லோகாயுக்தா. அது எத்தனை பேருக்கு லோகாயுக்தா இருக்குது? அதில் எப்படி வழக்கு கொடுக்கலாம்? அதில் எப்படி விசாரிப்பாங்க? யாருக்கும் தெரியுமா? லோகாயுக்தா கிண்டியில் இருக்குது, பெருசாக இருக்குது, பெரிய அளவில் அமைச்சிருக்கிறாங்க. அதில் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்குறீங்க. அதை வச்சுட்டு ஆனால் அது என்ன செயல்படுது? அதுதான் முக்கியம். எத்தனை ஊழலை பிடிச்சிருக்கு, எத்தனை அதிகாரிகளை தூக்கி போட்டிருக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருக்குது, பூஜ்ஜியமாக இருக்குது. ஆக கண் துடைப்புக்காகவும், உலக மக்களை ஏமாற்றுவதற்காகவும், உலக நாடுகளை ஏமாற்றுவதற்காகவும் எல்லா சட்டத்தையும் பின்பற்றுவது போல் ஏமாற்றாதீங்க, நாட்டு மக்களை ஏமாற்றாதீங்கன்னு நான் அரசாங்க உயர் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி மக்களும் தங்களை பொறுப்பு மறந்துட்டு இதெல்லாம் சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சிங்க, படிங்க. இப்போ இந்த இதில் இருக்குது, கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்காத விஷயம் இல்லை. இதெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள், எதுக்கு என்ன செய்யலாம். இந்த மாதிரி மக்கள் நல்லா அக்கறை காட்டுங்க, இதுதான் வேணும். இப்போ நான் இன்னொரு விஷயத்தையும், இந்த மாதிரி பல்வேறு சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்குது. இப்போ பாருங்கள், பதிவு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்துருக்காங்க. அது சம்மந்தமாக கருத்து கேட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு கருத்து சொல்லிச்சா? புதுச்சேரி அரசு கருத்து சொல்லியிருக்கா? இல்லை எத்தனை மக்கள் இது சம்மந்தமாக கருத்து சொல்லியிருப்பாங்க? 25/6 முடியுது.